மூட் ஸ்விங்குக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா மகன்களை செத்திங்கடா, நரகம் தாண்டா. ஐயோ சாமி, மூட் ஸ்விங்குக்கு போகாத பொண்ணு எங்க சாமி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியல, சும்மா இருப்போ, நிம்மதியாயிரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டாலேப்பா யாரா இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா அர்த்தாங்கினி, சைக்கலாஜிக்கலா உங்க லைஃபோட பாதி. அது மூட் ஸ்விங்குக்கு போற மூதேவியா பிடிச்சிட்டீங்கன்னா போச்சு. அதே மாதிரிதான் பெண்களுக்கும், எங்க பார்த்தாலும் வாய வைக்கிற பொறுக்கி பையனா பிடிச்சிங்கன்னா போச்சு. உடனே ரொம்ப புத்திசாலிமா சில பேர் கேள்வி கேட்பாங்க, சாமி நீங்க சொல்றத கேட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டா உலகத்துல பிரபஞ்சத்துல பாப்புலேஷன் எப்படி ஆகும், அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும்? என்னையா லூசுத்தனமான கேள்வி. இந்த கேள்வி கேட்கறது எப்படி மாதிரி உலகத்துக்கு எல்லாரும் புத்திசாலி ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி ஆக மாட்டானுங்க முதல்லையா, அது உண்மை, அதான் அடிப்படை. ஒருவேளை ஆயிட்டாங்கன்னா அப்ப வர்ற பிரச்சனை அப்ப ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற நிஜமான பிரச்சனை பாப்புலேஷன் பிரச்சனை. பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிற பிரச்சனை இருக்கிற சமூகத்துல உட்காந்துக்கிட்டு குழந்தையே பிறக்காம போயிட்டா என்ன ஆக போகுதுன்ற ஒரு லூசுத்தனமான கற்பனை பிரச்சனையை கொண்டு வரனா, நீ ஒண்ணு இல்ல உனக்கு 2 அமையட்டும் கூட ஃபேஸ் பண்ணு. 2த்துக்கு ஒண்ணு தெரிஞ்சு போயிட்டா கூட உனக்கு பிரச்சனை குறைஞ்சு போயிடும். ஒன்னு தெரியாத மாதிரி சிக்கிட்டு மாய் போ.